கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, பிதாவின் பெரிதான திட்டம். இந்த காலை வேளையில் இந்த அதிகாரத்தை அநேக முறை வாசித்திருப்போம், அநேக முறை அநேக சுவிசேஷங்களை இதிலிருந்து கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாய் இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க பிதாவினுடைய பெரிதான திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் இதை படிக்கும் போது, இந்த அதிகாரத்தை படிக்கும் போது என்ன நினைக்கிறாரு, ராஜபவனி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து வராரு. நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆயிட்டாரு? நிச்சயமாய் இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் இதை படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு அந்த இடத்துல ஒரு ராஜபவனி ஒரு விக்டரியை என்ன பண்ணுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை என்ன பண்ணுறாரு, ஏறெடுக்கிறாரு. ஆனால் ஆழமாக இதை போய் பார்ப்பீங்கன்னா, அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல தான் என்ன பண்ணுறாரு அவர் வராரு. அநேக நேரம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு சர்மனா இல்லை ஒரு பிரசங்கமானு கேட்டால் அதை காட்டிலும் மேலாய் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். மத்தேயின் புஸ்தகம் 21 அதிகாரம் 2-3. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு 2 சீசர்களை கூட்டி இந்த ஊருக்குள்ளே போங்க. ஊருக்குள்ளே போனால் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, எனக்காக எடுத்துட்டு வாங்க. அதை யாராச்சும் தடை பண்ணார்னா, ஆண்டவர் கேட்டாருன்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அவர் வாயை திறந்து ராஜா கேட்டாருன்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்ற பதத்தை அவர் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. ஆனால் அவர் எருசலேமுக்குள்ளே வர ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ராஜா ராஜா ராஜான்னு கத்துறாங்க. ஆனால் அவரோட மனநிலை, அவர் யார், ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கின் புஸ்தகம் 11 அதிகாரம் 2-3. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது யாருக்கு வேணுமா, ஆண்டவருக்கு. அவர் ராஜான்ற பதத்தை எந்த காஸ்பல்ல நீங்க எப்படி திருப்பினாலும் அவர் என்ன பண்ணல, பயன்படுத்தல. ஆனா அடுத்த ஒரு காரியம், யாரும் ஏறிடாத ஒரு கழுதையை அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த கழுதை என்கிற வார்த்தை, இந்த பதம் உள்ள வந்தோடனே எல்லாரும் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை ரொம்ப தாழ்மைப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, பவனி வந்துட்டாரு, தன்னை என்ன பண்ணிட்டாரு, தாழ்த்திட்டாரு. அவர் என்னைக்கு பூமியில் அவர் பிறந்தாரோ தன்னை என்ன பண்ணிட்டாரு, தாழ்த்திட்டார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவு வேணும். என்னைக்கு மரியாளோட வயிற்றில் அவர் கன்சீவ் ஆனாங்களோ அன்னைக்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னை தாழ்த்திட்டாரு. கழுதையில் வந்ததுனால அவர் என்ன பண்ணல, தாழ்த்தலை. இன்னைக்கு உண்மையாக இந்த இடத்த நீங்கள் படிப்போனா, அவர் ஒரு சிங்கத்தை போல என்ன பண்ணுறாரு, வராரு. இதான் உண்மை. எல்லாரும் கழுதை மேலே ஏறும்போது தன்னை என்ன பண்ணிட்டார், தாழ்த்திட்டார்னு நினைக்கிறோம். அவர் கழுதையில் வந்ததுக்கான நோக்கமே பிதா வைத்த பெரிதான திட்டம். அவர் கழுதையில் வரணும்னு அவருக்கு என்ன இல்லை, திட்டம் இல்லை. அவர் எருசலேமுக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை வரும்போது தன்னுடைய சீசர்களை கூட்டி கேட்குறாரு, எனக்கு என்ன வேணும், கழுதை வேணும். ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, அநேக நேரம் இயேசு கூட நம்ம பயணிக்கும் போது, ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பில் நம்ம பயணிக்கும் போது அவர் என்ன பண்ண மாட்டோம், சரியா புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அவர் முழுக்க முழுக்க பிதா எதை விரும்புகிறாரோ அதை செய்கிற ஒரு பிள்ளையாக தான் இருந்தார். இந்த காலையில் நான் அடிக்கடி இந்த தகப்பன் பிள்ளை இந்த உறவில் நான் சொல்லும் போது ஏன் அதை சொல்கிறேன்னா, அநேக நேரம் இந்த உறவில் என்ன பண்ணுங்க, கடந்து வாங்க. சகரியான் புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வசனம். மிகவும் களிக்கூறு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சகரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இவர் ஏறினார்ன்றதை காட்டிலும் இட்ஸ் அ பிளான். இது ஃபாதர் காடோட பிளான். இன்னைக்கு அநேக நேரம் ஒரு ராஜா என்கிற துவத்துக்குள்ளே வரணும்னா எதில் வரணும்னா, குதிரையில் இல்லை சேரியட்னு வாங்க. அது தமிழில் பார்த்தீங்கன்னா ரதத்தில் என்ன பண்ண ராஜாக்களை வர விரும்புவாங்க. ஆனால் இவர் ஏன் கழுதையில் வராரு? இன்னைக்கு பொதுவாகவே இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜா எதில் வர விரும்புவார்னா, குதிரையில் தான் என்ன பண்ணுவார், வருவார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தாலும் இயேசு கிறிஸ்து எதில் வருவாராம், வெள்ளை குதிரையில் வருவார். ஆனால் இந்த இடத்துல அவர் ஏன் கழுதையில் வராருன்றத நம்மளால் அநேக நேரம் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5 வசனம்.
1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். நல்லா கவனிங்க, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை ரதம் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, உண்டு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு இடத்துல இல்லை, தகப்பன் என்ன சொன்னாரோ அதுதான் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது, இந்த அதிகாரம் துவங்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு நான் சொன்னாதான் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே என்ன பண்ணும் நமக்கு புரியும். 1 ராஜாக்கள் அதுலேயே 33வது வசனம் வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. நல்லா கவனிங்க, தாவீது இஸ்ரவேல்ல மிகப்பெரிய ராஜா. ஆனா தன் பிள்ளை எது மேல ஏத்த ஆசைப்படுறாரு? ஒரு பிள்ளை என்னது, குதிரை கேட்குது, ரதம் கேட்குது, இப்படி சொல்லுது. ஆனால் தாவீது எது மேலே ஏற்ற விரும்புகிறான்னா கோவேரி கழுதை மேலே. இன்றைக்கி அநேக நேரம் கழுதைன்னும் போது எல்லாம் அற்பமாக நினச்சிடுறோம் படிக்கும் போது. ஏன்னா நம்ம ஊரில் கழுதை என்னவா இருக்குது, அற்பமாக இருக்குது. இந்த துணி துவைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது மேலே துணி தூக்கி சுமக்கிறதுனால அந்த நாட்களில் யூதர்களுடைய ராஜா மொத்த பேரும் எது மேலே ட்ராவல் பண்ணாங்கன்னா கழுதை மேலே தான் என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் எருசலேம் இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதியில் குதிரையை விட எது ஃபாஸ்ட்டாக செயல்படும், குதிரையை விட எது குயிக்காக செயல்படும்னு கேட்டால் கோவேரி கழுதைங்க தான் என்ன பண்ணும், நல்லா செயல்படும். இன்றைக்கி யூத கலாச்சாரத்தின்படி கழுதைன்னு எடுத்தாலே ப்ரைட், பெருமைன்னுவாங்க, அது கௌரவம்னுவாங்க. அது எப்படின்னா ஒரு பென்ஸ் காருக்கு சமம். குதிரையில் போகிறத காட்டிலும் கழுதையில் போகிறது என்னது, கனமான ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமன் எம்பையர்ஸ் வந்து குதிரையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. போர் சேவர்லேருந்து எல்லாரும் குதிரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு இயேசு கிறிஸ்து இந்த கழுதையை அவர் சூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் ராஜா என்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறாரு, வராரு. ஏன்னா இந்த கழுதைன்றது ரொம்ப முக்கியம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனிங்க, வெள்ளை கழுதை மேலே ஏறுறவங்க எங்கே இருப்பாங்களா, நியாயம் விசாரிக்கிற இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல என்ன இருப்பாங்களா, ஒரு ஹையர் ரேங்கிங்கில் இருப்பாங்களாம். கழுதை மேலே ஏறினாலே அவங்க யார், ஹையர் போஸ்ட்டில் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிறாரு. ஆண்டவரும் இதை தான் பண்ணுறாரு. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா மத்தேயு 21வது அதிகாரம் 3வது வசனம். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள்னும் போது அவன் என்ன பண்ணுவான், கழுதைய. இன்னைக்கு அநேக நேரம் கிவிங்ன்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம இருதயத்தில், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் நம்ம நியமித்து நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த கிவிங் எல்லாமே இப்படிப்பட்டது நியூ டெஸ்டிமெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் இந்த நியூ டெஸ்டிமெண்ட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஆண்டவர் கேட்டால் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் பாஸ்டர் ஆஸ்கிங். இது வந்து ஒரு மனுஷன் கேட்டு கொடுக்குற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இதை கொண்டு வரக்கூடாது. உங்கள் மனதில் தோணும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். பாஸ்டர் இது ஆண்டவருக்கு என்று கொடுக்கறது மாத்திரமானு கேட்டால் இல்லை. நீங்கள் வழியில் எங்கேயோ போகிறீங்க, அந்த நபருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, இல்லை ஆண்டு அதை ஏவுனார்னா எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பாஸ்டர் அவர் மிகப்பெரிய பணக்காரர், அதெல்லாம் ஆண்டவருக்கு என்னது கணக்கு கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யினார்னா அதை என்ன பண்ணணும், செய்யணும். இன்றைக்கி நினைக்கலாம், அவன் நினச்சிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட 12 சீசர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாராச்சும் கொடுத்துருக்கலாமே, நான் ஏன் கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தினார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், சில நேரம் ஒரு ஆப்பிள் உங்கள் கையில் இருக்குது, அந்த ஆப்பிள் ஒரு நல்ல ஒரு ஆப்பிள், அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்க. நம்ம கொடுக்கும்போது நம்ம இருதயம் என்ன தெரியுமா இருக்கும், நான் அந்த ஆப்பிளை கொடுக்குறேன், அந்த ஆப்பிள் அவன் சாப்பிட்டு என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட் இருக்கும். அந்த ஆப்பிள் அங்கே கெட்டு போய் வீணாக போச்சுன்னா நான் ஏன் கொடுத்தேன், என்னது நான் ஏன் கொடுத்தேன், நான் கொடுத்ததில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை நான் கொடுத்தது அவன் வேஸ்ட், இப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. இங்கே ஒரு எத்திக்ஸ் என்னன்னா, ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன், இதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். அது அங்கே பயன்பட்டுச்சா பயன்படலையா, அங்கே அது யூஸ் ஆச்சான்றதுலாம் அது கிடையாது. ஏன்னா அது அப் டு யூ அண்ட் காட். இன்றைக்கி நல்லா பாருங்கள், எந்த கழுதையும், அதுவும் யாரும் ஏறாத ஒரு கழுதையும், அதுவும் அது குட்டி போட்ட ஒரு கழுதை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்டவுடனே கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மலாக ஒரு கழுதையை கேட்டு கொடுக்கறது அது நார்மல், இது அன்யூஷுவல். ஒரு பால் கறக்கிற ஒரு பசுவை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கறவை மாடை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுப்பாங்க, இப்படி கேட்டவுடனே யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல்
10வது அதிகாரம் 26 27. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தின் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பெலியாரின் மக்கள் இவனோ நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, ராஜாக்கு என்ன கொடுப்பாங்களாம்? காணிக்கை கொடுப்பாங்களா? அதுவும் எதற்காக? அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிப்பான்னு சொல்லிட்டு. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். நல்லா கவனிங்க, ராஜாக்கு என்ன கொடுக்குறாங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க? தூக்கி கொடுக்குறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா ரட்சகருக்கு தான் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. என்னை பாதுகாப்பாருன்னு என்று தெரிஞ்சு கொடுக்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்த வேதத்தில் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து முடிக்கும் போது தெரியும், இந்த கழுதையை கொடுத்தவனுக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். கூட இந்த 12 பேர் கூட என்னது தெரியாது. இதுதான் உண்மை. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது இது மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிப்பீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மளோட இடை பண்ணுறாருன்றதை என்ன பண்ண முடியும்? புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை ஈர்த்து கொள்ளாவிட்டால், நல்லா கவனிங்க, என்ன அனுப்பிச்ச என்னுடைய தகப்பன் ஒருத்தவனை ஈர்த்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல என்ன பண்ண மாட்டான்? கழுதையா இருந்தாலும் என் அப்பா டிசைட் பண்ணாதான் அந்த கழுதை என்கிட்ட என்ன பண்ணும்? வரும். இன்னைக்கு அந்த கழுதை நம்மளா இருக்கலாம். என்னது நம்மளா இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் நான் குதிரை. இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கழுதையாக இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். இன்றைக்கி அங்கே எத்தனையோ குதிரைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ கழுதைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ண கழுதையாக நம்ம இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இந்த சபைக்குள்ளே எங்கள் அப்பாவோட அழுத்தத்தினால, எங்கள் அம்மாவோட அழுத்தத்தினால, ஏதோ ஒரு அழுத்தத்தினால நான் உள்ளே வந்துட்டேன், ஏதோ திருமணம் பண்ணதுனால உள்ளே வந்துட்டேன். இல்லை, நீங்கள் வரும்படி தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? முடிவு பண்ணிடுற. படிங்கம்மா. கடைசி நாளில் அவனை என்ன பண்ணுவேன்? எழுப்பேன். யார் அவர் தெரிஞ்சு கொண்டாரோ அவனை என்ன பண்ணுவார்? அவர் எழுப்போன்றார். மத்தேயின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7-8. நல்லா கவனிங்க, அவருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து கழுதையை மட்டும்தான் கொண்டுன்னு வாடினார். நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சில காரியங்கள் புரியணும். இவங்களா முடிவு பண்ணிக்கினது. ஆண்டவர் கழுதையை கேட்டார், அடுத்தது என்னது? இதை தான் பண்ண சொல்ல போகிறார். நீ உங்களை இன்றைக்கி அநேக நேரம் சில காரியங்கள் ஆண்டவருக்கு உணர்த்தும் போது நம்மளே சில இடத்துக்கு வந்துடும். நானும் ஊழியக்காரனாக சொல்கிறேன், சில நேரம் ஒரு 50% ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா 50% நானே என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசினார், எனக்கு நல்லா பேசினார். நான் என்ன சொன்னனோ அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீ நில்லு, அதை தாண்டி என்ன பண்ணாத. அதை கழுதியை எடுத்துன்னு வர சொன்னால் கழுதியை மட்டும் எடுத்துன்னு வர வேலையை என்ன பண்ணணும்? வேறு வேலையை பண்ணக்கூடாது. ஆனால் இந்த வேலை இப்படி நடக்கும்னு இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு தான் பண்ணாரு. இதை நான் முடிக்கும் போது சொல்கிறேன், படிங்கம்மா. கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அவரை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றிட்டாங்க. படிங்கம்மா. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். திரளான ஜனங்கள் தன்னுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்க? இது எதுவுமே கர்த்தர் என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக நேரம் கர்த்தர் சொல்லாததை நம்ம செய்யும் போது எப்படிப்பட்ட ஆக்கினையை நம்ம பெற்றுக்கொள்கிறோன்றதை நான் முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல புரியும். இன்றைக்கி பாருங்கள், ஏசு கிறிஸ்து கழுதி எடுத்துன்னு வர சொன்னார். இவனுங்க கழுதி எடுத்துன்னு வந்தாங்க, கழுதை மேலே ட்ரெஸ்ஸை போட்டாங்க, கழுதை மேலே ஏசு கிறிஸ்து ஏற்றுனாங்க. இவனுங்களா ட்ரெஸ்ஸை ஊற்று கழுதிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த ஓலை, அது குருத்தோளத்துக்கு முன்னாடி போட்டு என்ன பண்ணுறாங்க? ஓசன்னா. இது எதுவுமே கர்த்தர் கேட்கல. நீங்கள் பைபிள் உண்மையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆழமாக நீங்கள் இதுக்குள்ளே வந்தால் தான் புரியும். கர்த்தர் இது எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. இவங்க எதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளில் உயர்த்தி அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு ராஜா பவனி வராருனா தான் இது என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நான் யாரு? ஆண்டவர். அவர் ராஜான்ற பார்த்து யூஸ் பண்ணல. அவர் கழுதியை கேட்டவொடனே இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இவர் என்னது? ராஜா. இவர் ராஜா பவனி போகிறார். எல்லாத்தையும் நான் என்ன, இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு மூவை நமக்கு கொடுத்த உடனே மற்ற மூவ் எல்லாத்தையும் நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கிட்ட ஒரு மிக 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 தவறான ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் யோவானின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம் இதை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு
இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை தாங்கள் இப்படி செஞ்சதை ஆண்டவர் மகிமைப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு இப்ப தெரியுது நான் பண்ணது எல்லாமே. நம்ம நினைக்கிறோம் ஏன் ஆண்டவருக்கு நான் குருத்தோலை போட்டது ஏன் தப்பு, ஆண்டவருக்கு நான் ட்ரெஸ் அவுத்து போட்டது ஏன் தப்புன்றத அப்போ பார்க்கும் போது யாருக்கும் புரியல. எல்லாமே ரைட்டு, ஆண்டவருக்கு நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவர் மகிமைப்பட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க நான் இதெல்லாம் ஏன் பண்ணுன்றது எனக்கு என்ன பண்ணல புரியல. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா போல ஒரு கம்பீரமாக என்ன பண்ணுறாரு வராரு, அவர் ரொம்ப மகிமை அடைஞ்சிட்டாரு, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக இந்த பவனியில் துளி கூட விருப்பமே இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சபை நல்லா புரிஞ்சுக்கணும். அநேக நேரம் நான் பண்ணுற காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், ஆண்டவருக்கு சூப்பராக இருக்கும், ஆண்டவருக்கு ஜாலியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் அவரோட இருதயம் எப்படி இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த கோஷம்லாம் ஓசன்னா ராஜா தாவீதின் குமாரன் இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளே நம்மளை இறக்கி விட்டு ஒரு 1000 பேர் நம்ம முன்னாடி கூடிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அடுத்த எம்எல்ஏ சீட் நம்ம என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம், எம்பி சீட்டு வாங்கிடலாம். ஆனால் ஏசிக்ஸோட மனநிலை அப்படி இல்லவே இல்லை. இப்போ வேதத்தை நம்ம திருப்பி இந்த 4 காஸ்பலையும் 4 சுவிசேஷங்களையும் நீங்கள் திருப்பி படித்தாதான் அங்கே இயேசுவோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த எருசலேமுக்குள்ளே இவர் நுழையும் போது இவரோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்றதை நம்மளை புரிஞ்சுக்கோங்க. லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அதற்காக நீங்க இன்னும் டார்க்கா போய் இன்னும் கிரீக் எல்லாம் படிச்சுன்னா கண்ணீர் விட்டு புலம்பிட்டாராம். அது புலம்பிட்டார். இன்னைக்கு இது எல்லாமே பிதாவோட திட்டம் தானே பாஸ்டர், இது எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தானே. நானும் இதை படிக்கும்போது எனக்கு அதான் இருந்துச்சு, இது எல்லாமே ஆண்டோட சித்தம் தானே, இது ஆண்டவரோட நோக்கம் தானே. ஏன் இவர் கண்ணீர் விட்றாரு, ஏன் கஷ்டப்படுறாருன்ற ஒரு இடத்துக்குள்ள வரும்போது நான் யோசிச்சேன். ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு எல்லாமே தெரியும், ஊழியனா கஷ்டம், ஊழியக்காரங்க நான் வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டம், எல்லாம் தெரிஞ்சு தான் நான் ஊழியத்துக்குள்ளே வரேன். ஆனால் சில ஒடுக்கங்கள் சில அவமானங்கள் என்னை நோக்கி வரும்போது கண்ணீர் வருது. என் மனைவி கிட்ட சில நேரம் மனைவியை நான் ஆறுதல் படுத்தும் போது இதெல்லாம் பிரசங்க டைம் அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு தெரியும் ஊழியம் கஷ்டம், எல்லாமே தெரியும், எல்லா ஊழியக்காரங்களோட சாட்சியும் கேட்டாச்சு, இப்படி தான் போவோம், இப்படி தான் ஆட்டு அடிக்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது வலிக்குது. என்னது தெரியும், அங்கே போனால் அந்த மனுஷன் என்னை காயப்படுத்துவான், அந்த நபர் எனக்கு கேவலமாக பேசுவான், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவான்ற எல்லாமே தெரியும். ஆனால் அது நடக்கும்போது என்ன ஆகுது, வலிக்குது. இயேசு கிறிஸ்துக்கும் அந்த இடத்துல போகும்போதே தெரிஞ்சிருச்சு, என்னை எல்லாரும் ராஜான்னு என்ன போடுவானுங்க உயர்த்துவானுங்க, நான் கேட்காதது எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுவானுங்க. ஆனால் நான் விரும்புறது அவங்களால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆண்டவர் அழகாக சொல்றாரு, 12 சீசருக்கு என்னை பற்றி ஒன்றுமே புரியல, 3.5 வருஷம் அவர் கூட இருந்து அவர் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. நான் அடிக்கடி சபைக்கு சொல்கிறேன், ஏன் வேதத்தை படிங்கன்னா வேதத்தை படித்தா மட்டும்தான் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்றது உங்களால் என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும். பாஸ்டர் நான் இதை ஆண்டவருக்கு என்று கொடுத்துட்டேன், பாஸ்டர் நான் ஆண்டவருக்கு சபைக்கென்று இதை கொடுத்துட்டேன்லாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் காட் அதுக்கு ஃபுல்ஃபில் ஆவாரான்னு கேட்டால் ஃபுல்ஃபில் ஆக மாட்டார். இது கொடுக்கும்போது நமக்கே நம்ம இருதயம் திருப்தி ஆகிடும், நான் ஏதோ ஆண்டவருக்கு செஞ்சுட்டேன் போல. இதெல்லாம் போதாது. இன்னைக்கு அதை படிங்கம்மா, விட்டதுலேருந்து படிங்கம்மா, 42 வாசிங்கம்மா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நல்லா கவனிங்க, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ என்ன இருக்கணும், அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோன்ற ஒரு ஸ்டேபிளுக்குள்ளே வந்து நின்றுட்டீங்க ஓகே, ஆனால் பைபிளை அனுதினமும் வாசிக்கிற இடத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர். இன்னைக்கு ஜஸ்டின் சொன்னதுனால எதுவுமே நடந்துடாது. நான் ஃப்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன், படிங்கம்மா. இப்போது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நம்மளுடைய கண்களுக்கு என்னவா இருக்கா? இன்னைக்கு அநேக நேரம் என் கண்ணு தெளிவா இருக்கு, ஆண்டரோட வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு, அவரோட வாசம் இருக்கு, பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கு, நான் எல்லாமே தெளிவா இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, சபை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பக்குவப்பட்டு ஒரு குழந்தையோடைய அனுபவத்தோடு தான் கர்த்தரோட என்ன பண்ணணும், நடக்கணும். அந்த முதிர் வயதுக்கு வந்துட்டேன்ற அனுபவத்துக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரோட சமூகத்தில் இங்கே நடக்கும் போது நான் சின்ன பையன்தான், அவர் தான் என்னை கை பிடிச்சி என்ன பண்ணணும், நடத்தணுன்ற அனுபவம் வரைக்கும் தான் நம்ம கல்லறை வரைக்கும் நம்ம போகணும். படிங்கம்மா. நீ சந்திக்கும் காலத்தை, அவர் உன்னை சந்திக்கிற காலத்தை நீ என்ன பண்ணல. இன்னைக்கு அவர் உள்ள வந்துட்டாரு, எல்லாரையும் சந்திச்சிட்டாரு, ஆனா எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. படிங்கம்மா. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில்
ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நல்லா சொல்லிட்டாரு, எருசலேமே இல்லாமல் அழிஞ்சிரும்ட்டு. நீங்கள் இதை பண்ண காரியத்தினால எருசலேமே என்ன இருக்காது, அடுத்த சீசன் அடுத்த சாப்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சபையை என்ன பண்ணாது, இருக்காதுன்றார். ஏன்? நம்ம குடும்பத்தில் மிக தெளிவான காரியங்களை நம்ம செய்யாவிட்டால் கவனமாக இருங்க. அதான் சொல்லுவேன். சில ஆசீர்வாதங்களை ஏன் நம்ம இழந்து போகிறோன்னா, நமக்கு எது பிரியமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு எது பிரியன்றதை விட நமக்கு என்ன கர்த்தருக்கு பிரியப்படுத்தும் நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணுறோம், பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிரியன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரை உயர்த்திட்டாங்க, ராஜபவனி. அநேக சபையில் நீங்கள் போய் பாருங்கள், இது ராஜபவனி, ராஜாவுக்கு ஓசன்னா. ஏன்னா மத்தேயு 21:9 வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் 21:9 மத்தேயு 21:9. பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நல்லா கவனிங்க, திரளான ஜனங்கள் கூடி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னானா கர்த்தருக்கு பிரியம். தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அநேக நேரம் நம்ம நினைச்சிருவோம் பெரிய கூடுகை கூடிருச்சு, பெரிய ஆராதனை ஏற்பட்டுச்சு, ஒரு எழுப்புதல் உண்டாயி. கர்த்தருக்கு அது பிரியமான்னு உட்காந்து யோசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தில் உட்காந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கே ஒரு பிளசன்ட் சூப்பராக நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களே கேட்டு பாருங்க. நானும் அடிக்கடி ஒரு பெரிய பெரிய சபையில் போய் உட்காரும் போது அந்த ஆராதனையை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ள ஏதோ பண்ணும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் போனால். ஆனால் ஒரு ஸ்டெப் யோசிச்சு பாருங்கள், இது கர்த்தருக்கு பிரியமா? என்ன பாஸ்டர் பெரிய ஆராதனை வேணாமான்னு இல்லை, நீங்கள் அந்த ஆராதனைக்குள்ளே ஒரு ஆராதனைக்குள்ளே மாட்டுறீங்கல்ல, அது ஆண்டவருக்கு பிரியமா? ஏன்னா நீங்களும் கர்த்தரும் தான் கனெக்ட் ஆகணும். அட்மாஸ்பியர் உங்களை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரோட கனெக்ட் பண்ண விடக்கூடாது. படிங்கம்மா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். யோவானின் புஸ்தகம் 12:13. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. இந்த இடத்த நீங்கள் திருப்பி வாசிக்கும் போது ஒரு விஷயம் புரியும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஓய்வு நாள் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஓய்வு நாள் முடிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுறாரு, இதுக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. நீங்கள் பைபிளை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது அவங்களால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இல்லைனா புரிஞ்சுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? பஸ்கா பண்டிகைக்கு அப்போ என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும். அவர் உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன பண்ணக்கூடாது, மிச்சம் இருக்கக்கூடாது. மொத்தமும் என்ன பண்ணணும், பூமியில் சிந்தப்படணும். அது எதற்காகனா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், மன்னிக்கப்படணும். இப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டார். ஏன்னா என் வேலை என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சுன்ட்டாரு. இப்போ வேலை வந்தால் அவர் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இப்போ இயேசு கிறிஸ்து மேலே என்ன மாதிரி பலி உழுன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவாங்க, கூட்டு சிறை சேதம் பண்ணுவாங்க, இல்லை கல் எறிஞ்சு என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவால் என்ன பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இப்போ வாலண்ட்ரியாக அந்த இடத்துல அவர் தனித்து ஜெபிச்சிட்டு இருக்கும் போது, எஸ்ரேம்குள்ளே என்ட்ரு ஆகும் போது பிதா ஒரே ஒரு காரியம் தான் சொல்கிறார், நான் தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு காரியத்தை நீ பண்ணு, இது எல்லாமே நடக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இது ஈஸி கிடையாது. சிலுவைக்கு நம்ம நினச்சோடனே போயிட முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு சிலுவை பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னா ரோமன் எம்பையர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, மண்டையில் கொட்டி உட்கார வைப்பாங்க. ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஒரு 15 நாள் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டி விசாரிப்பானுங்க. உடனே தூக்கி யாரையும் இப்படிலாம் ஜெயிலில் என்ன பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் பிடிச்சி ஜெயிலில் போட்டு சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டானுங்க, ஏற்றி சிலுவையில். அது மாதிரி ரோமன் எம்பையர்ஸ் தண்டனையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? யூதர்களே இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பஸ்கா பண்டிகை அப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனையை கொடுக்கவே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்கா பண்டிகை நிமித்து எல்லாரையும் விடுவிக்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு போராட்டத்தில் இருக்கிறாரு. அந்த போராட்டம் என்னன்னா, நான் ரோமன் எம்பையர்ஸும் சரி யூதர்களையும் டெம்ப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், அவர் வாலண்ட்ரியாக போனாருங்க. அவர் ஏதோ நினைக்கிறோம் அவர் ஆடாக இருந்தார், அவரை பிடிச்சி தூக்கி சிலுவையில் போட்டாங்க. இல்லை, அவர் அடிக்கும்படியாக காரியங்களை அவரே பண்ணார். அவர் கழுத மேலே ஏறினா அவர் ராஜான்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அந்த ராஜான்னு யாராச்சும் ஒரு வார்த்தையை சொன்னான்னா ரோமன் எம்பையர்ஸ் டெம்ப்ட் ஆவாங்கன்னு தெரியும். அவரே தான் சொல்ல விட்டார். அது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரை பார்த்து. ஆனால் இவங்களோட எண்ணம் எல்லாம், மக்களோட எண்ணம் எல்லாம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரை நேராக எடுத்துன்னு போய் அரண்மனை முன்னாடி நிற்க வச்சு இவரை ராஜாவாக்கிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடலாம், கீழே வந்தெல்லாம் ரோமன் எம்பையர் அடித்து தெரிக்கலாம். இதுதான் மக்களோட எண்ணம். ஆனால் மக்களுடைய எண்ணமே ஆண்டவருக்கு சாதகமாக இருக்குது. பாருங்க, நம்ம பண்ணுற அநேக காரியங்கள் தவறாக இருக்குது.
இதை கொஞ்சம் ஆழமாக குழப்புறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ராஜான்னும் போது இவர் ராஜா போஸ்ட்டுக்கு வந்துடுவார், நம்ம எல்லாரும் சேவ் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் ராஜா போஸ்ட்டுக்குன்னு இவர் நான் கூக்குரல் இட்டாலே அவர் என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் போட்டுருவாங்க, அவரை செதுக்கிடுவாங்க. மத்தேயு 21 அதிகாரம் 10-13. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசி. நல்லா கவனிங்க, பின்னாடி ஒரு திரளான கூட்டம் ஓசனா ஓசனான்னு கத்திக்கிட்டே வராங்க. இவர் நேராக அரண்மனைக்கு போக போறாரு, மன்னன் ராஜா முன்னாடி நிற்க போறாருன்னு பார்த்தா ரைட் எடுக்காம டக்குன்னு லெஃப்ட் எடுத்துட்டார். மக்கள் எல்லாம் கோஷம் போட்டு வந்தது, ராஜா ராஜான்னு எது கோஷம் போட்டு வந்தாங்கன்னா ராஜா முன்னாடி போய் நின்று இவர் என்ன பண்ணுவார், ராஜ பதவியை வாங்கிடுவார். யோசேப்போட முதல் மகன், ராஜ வம்சத்துலேருந்து வந்தவன் எல்லாரும் நினச்சிட்டு பின்னாடி ஒரு கூக்குரலாக கத்திட்டு வராங்க. இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருடைய திட்டத்தின் இப்படி நம்ம போகும்போது நம்ம ஒரு திட்டத்தை வச்சுக்கின்னு ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஓசனான்னு கத்திக்கிட்டே போகிறோம். ஆனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்துட்டார். என்னது லெஃப்ட் எடுத்து எதுக்குள்ளே போகிறாரு படிங்கம்மா. தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு என்னது? இது எல்லாருமே பண்ணும்போது அழகாக நார்மலாக படிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, கிளென்சிங் தி டெம்பிள்ன்றாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இல்லை, திருப்பி நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அடுத்த நாளே எல்லா வியாபாரமும் சபைக்குள்ளே வந்துருச்சா? ஏன் இப்போ 2026 உட்காந்துருக்குறோம், சபைக்குள்ளே வியாபாரம் வந்துருச்சா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக ஃபெஸ்டிவல் உண்டு, ஃபுட்டு விற்று சபைக்கு என்ன பண்ணுறாங்க, காணிக்கையே. இதெல்லாம் ரைட்டானு கேட்டால் அன்ரைட். இதெல்லாம் ஆண்டவருடைய முரண்படி சபைக்குள்ளே இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. பாருங்கள், அன்னைக்கு நடந்தது வரைக்கும் இன்றைக்கும் அது நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே போய் என்னங்க பண்ணார்? இன்னைக்கு முதல் அவரை இஸ்ரவேலின் ராஜான்னும் போது ரோமன் எம்பையர்ஸ் மேலே டார்கெட் போனார். ரெண்டாவது இந்த இடத்துல சிறை ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸை கெடுக்கிறாரு. பிஸ்னஸை கெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, யூத தலைவராய் இருக்கிற அதான் ஹை ப்ரீஸ்டாக இருக்கிற அவருக்கு என்ன ஆகுது, ஈகோ கிளாஷ் ஆகுது. 14-15 வாசிங்க. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் ஆலயத்துக்குள்ள குருடனும் சப்பானியும் இல்லை சொம்பின கை உள்ளவனும் எவனும் உள்ள என்ன பண்ணதில்ல, வந்ததே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி பண்ண காரியம், இப்படி ஒரு திரளான கூட்டம் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சபையோட விதிகளை எல்லாமே என்ன பண்ணிட்டார், இயேசு கிறிஸ்து பிரேக் பண்ணிட்டாரு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாதுனார எல்லாரையும் என்ன பண்ண வர வச்சிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். சபைக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து, உள்ளே அலோவ் பண்ணது இல்லாமல் வந்த குருடனுக்கு என்ன பண்ணுறாரு, சுகம் அளிக்கிறார். படிங்கம்மா. அவர் செய்த அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து. வேதபாரகர் என்ன பண்ணிடுச்சு, இயேசு கிறிஸ்து பவனி வந்ததுக்கு முக்கியமான காரணம் மக்களை ரட்சிக்கிற அப்படி நம்ம நினச்ச மாதிரி கிடையாது. 2 பேரை கோபம் விட்டு, ஒன்று ஹை ப்ரீஸ்ட்டை, இன்னொன்று ராஜாவை. ஏன்னா நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 27 அதிகாரம் 11 வசனம். இயேசு சேனாதிபதிகளுக்கு முன்பாக நின்றார். சேனாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜா? அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது, யூதருடைய. ஏன்னா அந்த கோஷத்தை தான் இவங்க போட்டாங்க, இஸ்ரவேலோட ராஜா. இன்னைக்கு பாருங்க, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து வாலண்டரியா என்ன பண்ணாரு. இந்த இடத்துக்குள்ள இவர் வரும்போது இவர் மேல ஒரு இது இருந்துச்சு, மரண தண்டனை விதிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஏன்னா யோவானின் புஸ்தகம் 11 அதிகாரம் 45-53 வாசி. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷர்
இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே. நல்லா கவனிங்க. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா யூத ஹை பிரீஸ்ட்னு வாங்கல்ல, ஆசாரியன், பெரிய பிரதான ஆசாரியனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா ரோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பண்ணுவானுங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யாரோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா, யூதர்களோட மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, யுத்தம் பண்ணி கொண்டிருக்காரு. படிங்கம்மா. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்திற்கு பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாதா, ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். இவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ மட்டும் கொண்டுடலாம், ஜனங்களுக்காக என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவ மட்டும் கொண்டுடலாம். இந்த கொலை பண்ணுகிற பாதகம் எப்படின்னா, கல்லெறியப்பட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிடுவாங்க, ஊருக்கு முன்னாடி கூட்டு நடு ரோட்டில் வச்சு என்ன பண்ணுவாங்க, கல்லெறி வச்சு. இப்படிப்பட்ட சாவுக்கு இயேசு கிறிஸ்து போனாலும் பிதாவோட சித்தத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவர் இந்த குழப்பத்தில் இருக்கும் போது, இந்த காரியங்கள்லாம் கண்டு கலங்கி இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணார், அப்பா சொன்னதை பண்ணார். கழுதை மேலே என்ன பண்ணார், ஏறினார், மொத்தமும் நடந்துருச்சு. இன்றைக்கி அநேக நேரம் அவங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உடைய திட்டத்தின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா எவ்வளோ குழப்பங்கள் மத்தியில் இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும். நமக்கு வேணால் அப்படி யோசிச்சா சிலுவைக்கு போகிறது வந்து கஷ்டமாக நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது திட்டமே அதான். அவர் சிலுவைக்குன்னா இன்னும் போய் ஆகணும். அது எப்படி போகணும்னு யாருக்கு தெரியல, இயேசு கிறிஸ்துக்கு தெரியல. ஒரே ஒரு தீர்க்க தரிசனமான காரியத்தை அவர் பண்ணார், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, நடந்துருச்சு. அவரோட சிலுவைக்கு போக அந்த கடைசி துளி மட்டும் அவர் வேதனைப்பட்டார். ஆனால் எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாய் கழுதை மேலே ஏறணும்னு எல்லாமே என்ன பண்ணிடுச்சு. இன்றைக்கி கழுதை மேலே நம்ம ஏற போகிறோமா இல்லையான்றது தான் கேள்வி. என்ன பாஸ்டர், நான் சிலுவைக்கு என்ன பண்ணல, போகல. நான் கழுதை மேலே ஏறது சிலுவையை பற்றி சொல்லலை. நீங்கள் கழுதை மேலே ஏறும் போது ஆண்டோட திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும், போகும். ஏன்னா யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்மளை மேய்க்கிற மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, நமக்காக ஜீவனை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கிறிஸ்து என்னவா, பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகை அப்போ உண்மையாய் பஸ்கா பலியாய் ஆனது யாரு, இயேசு கிறிஸ்து. அது யாருக்காக, நமக்காக. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இவ்வளோ ஈஸி இல்லை. 5 நாளில் அந்த வெள்ளிக்கிழமை அவர் சாகணுன்றத யார் டிசைட் பண்ணானோ அவர் தான் என்ன பண்ணார், டிசைட் பண்ணார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுனால அப்படிலாம் கிடையாது. இவர் வாலண்ட்ரியா. ஏன்னா அவர் ஏதேன் தோட்டத்தில் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவ, என் குதிகாலை நசுக்குவை. ஏன்னா அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் எழுந்து போகும்போதே ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை என் குதிகாலை நசுக்க அலோ போனேன். பிசாசெல்லாம் ஒன்றும் நசுக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க சிலுவையில் பிசாசு வச்சு செம்மடியாக அடிச்சிட்டார். ஆண்டவர் இல்லை, இவர் என் பிள்ளை இழந்து போன ஸ்தானத்திற்காக அவர் இறங்கி வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கிட்ட அவர் சண்டை போடலாம், பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, தைரியமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. என் பிள்ளை இழந்துட்டான், ஒரு அவமானத்தை என்ன பண்ணுறான், என் பிள்ளை பெற்றுட்டான், அதை நான் என்ன பண்ணுறேன், வந்து சரி பண்ணுறன்றது தான் ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணார், நோக்கி வந்தார். ஏசாயா 53:6. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே வழி தப்பி என்ன பண்ணுறோம். இன்றைக்கி இது பழைய ஏற்பாடு பாஸ்டர் இல்லை, இப்பயும் இந்த காலகட்டத்திலையும் அநேக நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம். ஆனால் உலக பார்வையில் அது பார்த்தா கர்த்தருக்கு பிரியமானதை போல இழுக்கும். கர்த்தருக்கு அது மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் போல இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், திருப்பி நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் தனிப்பட்ட ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் பண்ணுறதெல்லாம் சரியா, நான் தப்பு பண்ணனா எனக்கு என்ன பண்ணுங்க காண்பீங்க. நான் செய்கிற காரியம், நான் செய்கிற காரியம் எல்லாமே என்னவாக இருக்கணும், அதுக்கு உமக்கு உண்மையாக இருக்கணும், அது உமக்கு உகந்த வாசனையாக இருக்கும். இந்த உலகத்திலேருந்து வெளியே இருந்து பார்த்தா சிலதெல்லாம் நன்மையை போல தெரியும், ஆனால் ஆண்டவரோட பார்வையில் அது அப்படி தெரியாது. படிங்கம்மா. அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விட பண்ணினார். நல்லா கவனிங்க. நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே என்ன பண்ணாராம், விட பண்ணாராம். அதுக்காக தான் அந்த பவனியில் அவர் என்ன பண்ணார், ஏறினார். கடைசியாக 1 யோவான் 3:9
8-10. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில பாவம்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் அது குறைஞ்சிக்கிட்டே வந்து நியூட்ரல் நில்லுக்கு என்ன பண்ணணும், வரணும். அப்படி பாவம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நம்ம யாரோட பிள்ளைனா பிசாசோட பிள்ளை. படிங்கம்மா. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க, அவனுடைய பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வெளிப்பட்டது மாத்திரம் இல்லை, அதுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் ஆகிட்டார், பலி ஆகிட்டாரு. திருப்பி அவர் என்ன பண்ணிட்டார், உயிர் தெரிந்துட்டாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் சில பாவங்களோடு நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம்னா நம்ம என்ன பண்ணலை, இன்னும் முழுமை பெறல. படிங்கம்மா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் எவனும், அதை ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல, அதை எடுத்ததுலேருந்து நம்ம பிறந்துட்டோம். யாருக்குள்ள, கர்த்தருக்குள்ள பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். படிங்கம்மா. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நல்லா பார்த்துங்க, நம்ம பெத்து எடுத்த குழந்தை முகங்கள் வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர அது செய்கிற சேட்டையெல்லாம் நம்மள மாதிரியே இருக்கும். நம்ம தாத்தா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பையனை பச்சலாம், ஒன்ன மாதிரியே உன் பிள்ளை என்ன பண்ணுறான், ஒன்ன மாதிரியே உன் பிள்ளை என்ன பண்ணுறான், தூங்குறான், ஒன்ன மாதிரியே காரியங்களை என்ன பண்ணுறான், செய்கிறான். ஏன் காரணம், நம்மளுடைய விந்து அந்த பிள்ளைக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய ஏக சுதனா நம்ம ஆயிட்டோம்னா நம்ம அவரோட சாயல் என்ன பண்ணணும், தரிக்கணும். இந்த குருத்தோல் ஞாயிறப்போ ஓசன்னா கர்த்தருக்கு ஜெயம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம். ஆண்டவருக்காக நான் செய்கிற பாவம் தப்புன்னு நம்மளே நம்மளை திருத்திக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம பாவத்தை வந்து யாரும் சொல்ல தேவையில்லைங்க, நானே சொல்கிறேன். இந்த காலை வேளையில் நம்ம பாவத்தை நாமே என்ன பண்ணணும், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். படிங்கம்மா. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இல்லைன்றத நம்ம இந்த ஒரு வசனத்தின்படியே நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சு கொள்ளலாம். படிங்கம்மா. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நல்லா கவனிங்க, நம்ம பாவத்தை வச்சே நம்மளோட அப்பா பிசாசுன்றதை என்ன பண்ணிடலாம், ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கழுதை மேலே ஏறினதுக்கான நோக்கமே நீ என்னோட பிள்ளையா இருக்கணும், பிசாசோட பிள்ளையா நீ இருக்கக்கூடாது. ஆனால் அவர் கழுதையில் ஏறும் போது அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பிசாசோட பிள்ளையாக தான் இருந்தாங்க. அவர் உயிர் தெழுகிற வரைக்கும் 12 சீசர்களையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் கழுதை மேலே ஏறும் போது எல்லாரும் என்ன, யாரோட பிள்ளையாக இருந்தாங்க, பிசாசோட பிள்ளையாக தான் இருந்தாங்க. ஏன்னா பிசாசோட நோக்கம்தான் அவர் எங்கே போகக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாது. எல்லாரும் பாருங்கள், ராஜா கிட்ட தள்ளுறாங்க. ராஜா கிட்ட போய் அவர் ராஜாவாயிட்டார்னா வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. உலக நம்மளை மாதிரி புறஜாதிக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு. நம்ம நினைக்கிறோம் பிசாசு தான் சிலுவைக்கு ஆண்டவர் தள்ளலாம். பிசாசு தள்ளவே இல்லை. பிசாசு ஒரு வாட்டியும் தள்ளி என்ன பண்ணா, சிலுவைக்கு வேணாம். நல்லா பாருங்க, பேதுரு, ஆண்டவரே உண்மை நான் சிலுவைக்கு என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், அப்பாலே போ. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, சிலுவையில் வச்சு அடித்ததே பிசாசுன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லவே இல்லை. பிசாசோட முழு ஆசை அவர் சிலுவைக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. படிங்கம்மா. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நல்லா கவனிங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஆண்டவர் சொல்றாரு, கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ணணும், நேசிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க, பாஸ்டாக வந்து சொல்கிறேன். இந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் என்ன பண்ணணும், சமாளிக்கணுன்றார். 16வது வருஷம் வாசிங்கம்மா கடைசியாக. அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்மளோட ஜீவன் வந்து கடனானது. நம்மளோட ஜீவன் அது நம்மளோடது கிடையாது. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வந்தீங்களோ, இந்த ஜீவன் வந்து யாருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அவருக்கு நம்ம நானப்பட்டிருக்கிறோம், கடன் பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அநேக நேரம் ஏழைக்கு கொடுக்குறோன்னு கர்த்தருக்கு என்ன பண்ணுறா, கடன் கொடுக்குறான். இந்த வசனத்துக்கெலாம் மேலே தூக்கி இந்த வசனத்தை வச்சிங்கன்னா நம்மளே யார் ஃபஸ்ட்டு, கடனாளி தான். அவர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து முடிப்போனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த கழுதை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சோ, இன்றைக்கி எத்தனையோ குதிரைகள் இருந்துச்சு. ஏன் கழுதை, ஏன்னா தேவன் அதை உண்டு பண்ணினார். தேவன் அந்த கழுதையை அவருக்கென்று என்ன பண்ணார், பயன்படுத்தினார். இன்றைக்கி நம்மளை சூஸ் பண்ணோங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த இலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். த ரியல் ஓசன்னான்ற வார்த்தைக்கான அர்த்தம் சங்கீதம் 118:25 கடைசியாக.
கர்த்தாவே ம் ரட்சியும். நல்லா கவனிங்க, கர்த்தாவே ரட்சியும். நீங்கள் ஈப்ரு பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓசன்னான்னு இருக்கும். ஏன்னா நம்மளை ரட்சிக்கக்கூடியவர்கள் ராஜாக்கள் அல்ல, கர்த்தர் மாத்திரமே. பாஸ்டர்ஸ் கிடையாது, அரசியல்வாதிகள் கிடையாது. யார் நம்மளை ரட்சிக்க முடியும்? கர்த்தர் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்க முடியும். அந்த இடத்துல என்ன தெரியுமா கத்திட்டாங்க? ராஜாக்கு ஓசன்னா. மக்களோட இருதயம்லாம் ஒரு மனுஷன் தான். நம்ம இன்னைக்கு இந்த காலவேளையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ரட்சிக்க கர்த்தரால் முடியும். உங்கள் குடும்ப பிரச்சனை, குடும்ப போராட்டம், வேதனை, இது எனக்கு நடக்குமா நடக்காதா, கர்த்தாவே நீ ரட்சியும் என்கிற ஜபம் என்ன பண்ணும்? உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி